வணக்கம். நிறைய பேர் உடல் சூட்டால ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அப்படி அவஸ்தைப்படுறவங்க அவங்களுடைய உடல் சூட்டை தணிக்கணுமா, உடல் குளிர்ச்சியுடன் வச்சுக்கொள்ள சில வகையான டிப்ஸுகள் இருக்கு. வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சிட்ட நிலையில பலரும் உடலும் மிக வெப்பமா இருக்கும். காலநிலை திடீர்னு மாறும்போது பலர் கோடை காலத்துல ஆரம்பத்திலேயே உடல்நல குறைவால அவஸ்தைப்படுவாங்க. குளிர்காலத்துல எப்படி உடலை வெப்பமா வச்சுக்கொள்றது, முன்னெச்சரிக்கையா சில விஷயங்களை செய்யறோமோ அதே போலதான் கோடை காலத்துலயும் உடலை குளிர்ச்சியோட வச்சுக்கிட்டு சிலவற்றை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதாவது கொளுத்துற வெயில்ல கொளுத்துற கோடை காலத்துல உடலை குளிர்ச்சியோட வச்சுக்கொள்றதுக்கு சில வகையான டிப்ஸுகள் இருக்கு. வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கோடை காலத்துல வெளியே செல்லும் போது சன்ஸ்கிரீன் லோஷனை தவறாம சருமத்துக்கு பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா சூரியனோட புறக்கதிர்கள் சரும செல்லுகளை கடுமையா பாதிச்சு சில நேரங்களில் சரும புற்றுநோய் வரத்துக்கு அபாயமும் அதிகரிக்கும். வெயில் காலத்துல தினமும் தவறாம குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி குடிங்க. ஏன்னா வெயிலால உடல்ல உள்ள நீர் சத்து ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிச்சிடும். பழங்களும் காய்கறிகளும் சாலட்களை அன்றாட தவறாம ஒரு முறையாவது சாப்பிடணும். அதனால உடல்ல நீர் வறட்சி ஏற்படாம தடுத்துடலாம். எப்போதுமே வெயில் காலத்துல காரமான உணவு சாப்பிட வேண்டாம். இந்த உணவு உடல்ல இருக்கிற வெப்பத்தை மென்மேலும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்திடும். வெயில் காலத்துல காலை உணவை மட்டும் தவறாம சாப்பிடணும். ஆரோக்கியமான காலை உணவு தான் ஒரு நாளைக்கு வேண்டிய ஆற்றலை வழங்கி வெயில்ல ஏற்படுற மயக்கம் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. மற்ற காலத்தை விட கோடை காலத்துல மது அருந்துவது ரொம்ப குறைச்சிக்கணும். ஏன்னா மது உடலோட வெப்பநிலையை அதிகரிக்க செஞ்சிடும். வெளியே போகும்போது எலுமிச்சைப்பழ ஜூஸு, ORS நீர்மம் போன்ற கையில எடுத்துகிட்டே செல்லுங்க. இதனால உடல் வறட்சி அடையிறத தடுத்துரும். நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.